புதுச்சேரியில் போலி மருந்து தயாரித்த நிறுவனம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என கோரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் புதுச்சேரி ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து மனு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில துணைத் தலைவர்கள் ரத்தினவேல், ஜெயலட்சுமி, பழனி, மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் அருள்முருகன், மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன் ஆகியோர் உடனிருந்தனர். இருந்தால் கூட அவர்களை சட்டத்தின் முன்னே நிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக சிபிஐ விசாரணை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கட்சி சார்பாக நாங்கள் கேட்கிறோம். சிபிஐ வளையத்தில் கொண்டு வந்து யார் தப்பினாலும் அவளை தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அதற்காக கவர்னரை அணுகி அதற்கான வேண்டுகோளை விடுத்தோம். அதாவது எஸ்ஐடி அமைச்சிருக்காரு கவர்னர், சிறப்பு விசாரணை குழு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்துருக்காரு. அப்போ அது மேலே உங்களுக்கு கவர்னர் அமைச்சர் டீம் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? கவர்னர் சிறப்பான முறையிலே இதை கையில் எடுத்துக்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார். தேவைப்பட்டால் எங்களுடைய சிபிஐ அவருக்கு விளக்கம் கொடுத்திருந்தால் நாங்கள் இந்த நடவடிக்கையெல்லாம் எடுத்திருக்கிறோம் என்று, தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணை தேவை என்று நாங்கள் கேட்டோம். அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும். அவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து யாரும் ஓடி ஒழியக்கூடாது, கண்டுபிடிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அவர் மேலே கலந்துவிட்டு நிச்சயமாக இந்த ஒரு மாஃபியாக்கள் கூட தப்ப விடாமல் நான் கண்டுபிடித்து கொடுப்பேன் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். கண்டிப்பாக அவர் செய்வார் என்பது எங்களுக்கு தெரியும். அதனால் இதை தலைமை மேலிடம் எங்களுடைய தலைமை அதை கண்டிப்பாக இதை செய்யும். ஒரு ஆதரவாளர் கூட ஒருத்தவர் கூட தப்பிக்க முடியாது. கண்டிப்பாக தேவைப்பட்டால் சிபிஐ கண்டிப்பாக வைக்கிறேன் என்று கவர்னர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். இதில் முன்னாள் முதலமைச்சர் நேரடியாக சபாநாயகர் ஒரு சட்டமன்றம் பாஜக சட்டமன்றம் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்காரு. இப்போ நீங்கள் சிபிஐ கேட்டிருக்கீங்க, இது யாராவது சம்மந்தப்பட்டிருப்பாங்க சிபிஐ கேட்குறீங்களா? அதாவது இதை மாதிரி போலி அரசியல் பண்ணி எதையாவது ஒரு அரசியல் ஆதாயம் கிடைக்கிறதுக்காக சில பேர் பண்ணியிருக்கலாம். அதாவது முன்னாள் முதல்வர் அவருக்காக அரசியல் ஆதாயத்தை தேடி, ஏன்னா ஆட்சி நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது.